சிபிஐ சிபிஎம் உடைய நிர்வாக குழு கூட்டம் நாளை நடைபெறுகிறது. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் விடுதலை சிறுத்தைகளோடு சேர்த்து ஐயோமலோடும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் ஆதரவு கோரியிருக்கிறது. ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்பர்ஸை காட்டுங்க, ஆட்சி அமைங்க அப்படின்னு ஆளுநர் கோரியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நாளை காலை 10 மணிக்கு பாலன் இல்லத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆலோசனை கூட்டம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாளை பிற்பகல் 3 மணிக்கு சிபிஐ நிர்வாக குழு கூட்டம், நாளை காலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த 2 கூட்டங்கள்லையுமே முக்கியமான முடிவு எடுக்கப்படுகிறது. இதனுடைய முக்கியமான அஜெண்டா என்று பார்க்கும்பொழுது தாவேகாவுடைய ஆதரவுக்கு ஆதரவு கோருவதற்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவது, அவங்க ஆதரவு கோரி இருக்கிறாங்க, அதை ஆதரிக்கலாமா வேண்டாமா, அதோடைய சாதக பாதகங்கள் என்ன என்பது பற்றி நாளை விவாதிக்கப்படுகிறது. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய முக்கிய கூட்டமும் மேஜர் பாடிஸோடைய கூட்டமும் நாளை நடைபெறுகிறது. அதில் விவாதிக்கிறாங்க. இது பற்றிய விவரங்களோடு ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இது பற்றிய டைரக்ஷன்ஸ் இருக்கிறதா? இப்போ அஃப்கோர்ஸ் நாளைக்கு அவங்க அஃபிஷியலாக கூடுறாங்கன்னா கூட தாவேகா கோரி இருக்கக்கூடிய கடிதத்தை அவங்களுடைய சப்போர்ட்டை பற்றிய இப்பயே அந்த விவாதங்கள் போயிட்டுருக்கோம். என்ன இண்டிகேஷன்ஸ் இருக்குது? 2 பேரும் ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மாறி முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்கள் உங்கள் சோர்சஸில் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி நாளை தினம் முக்கியமான முடிவை அறிவிக்க போறாங்க. அந்த முடிவு தவிகாவுடன் கூட்டணி ஆதரவா இல்ல திமுக கூட்டணியில தான் தொடர போறோமா, இந்த 2ல ஒரு முடிவை கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்க போறாங்க. நாளைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டம் காலையில 10 மணிக்கு நடைபெற போகுது. மதியம் 3 மணிக்கு நிர்வாக குழு கூட்டமும் காலையில செயற்குழு கூட்டமும் நடைபெறும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல ஒரு விஷயம், 2 கம்யூனிஸ்ட் கட்சியுமே ஒரே முடிவு தான் எடுக்க போறாங்க அப்படின்னா இன்றைக்கு நம்ம களத்துல 2 கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்க்கும் போயிட்டு வரும்போது நமக்கு செய்தி கிடைக்குது. 2 கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இல்லாம விசிகாவும் ஒருங்கிணைந்துதான் இந்த முடிவா இருக்கும் அப்படின்னு தான் பேசப்பட்டு வருது. ஏன்னா 2 கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுமே கடந்த 2 நாட்களாகவே மாறி மாறி சந்திக்கிறாங்க, மாறி மாறி பேசுறாங்க. நம்ம ஒட்டுமொத்தமா ஒருங்கிணைந்த ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நினைக்கிறாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் நினைக்கிறாங்க. இதே நிலைப்பாட்டுல தான் விசிகாவும் இருக்கிறாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்துதான் விசிகா தலைவர் திருமாவளவனும் முடிவெடுக்கிறதுக்காக காத்திருக்கிறாரு. அதனால நாளைய தினம் அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி முக்கிய முடிவு எடுக்க போகிற ஒரு தினம். நாளை மறுநாள் அப்படிங்கிறது விசிகா முக்கிய முடிவு எடுக்க போகிற ஒரு தினம். எனவே இப்போதைய அரசியல் சூழல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரும்பான்மை கிடைக்காத இந்த நகர்வுகள்ல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு முக்கியமான ஒரு நிலைப்பாடா இருக்கு. இன்றைய தினம் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை 2 கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர்களும் விசிக தலைவர் திருமாவளவனும் சந்தித்து பேசியிருந்தாங்க. இந்த சந்திப்பு அப்படிங்கிறது இவங்க திமுக கூட்டணியில இருக்க போறாங்களா இல்ல வெளியேற போகிறாங்களா அப்படின்னு பல கேள்விகள், பல விவாதங்களை எழுப்பியிருந்த நிலையில தான் நாளைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சி செயற்குழு மற்றும் நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.